மார்னிங் டு ஆல். இந்த லிவர் இதுக்கு சீஃப் கெஸ்டா வந்த ஆர்ஜே பாலாஜி அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து எதுக்கு பண்ணதுன்னா, நாட் ஓன்லி த லிவர் ஓபிடி லான்ச் லாஸ்ட் 7 year வாட் எவர் த லிவர் டிரான்ஸ்பிளான்ட்ன்றது ஒரு மேஜர் ஆபரேஷன். இந்த டிரான்ஸ்பிளான்ட்ல வாட் எவர் அவர் அச்சீவ்மெண்ட், அதுல மெயினா நான் சொல்ல வேண்டியது குழந்தைகளுக்காக உள்ள லிவர் டிரான்ஸ்பிளான்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ல அதிகப்படியான பண்ண சென்டர், அதாவது மோர் தென் 200 லிவர் டிரான்ஸ்பிளான்ட் இது தமிழ்நாடு சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல பண்ணிருக்கோம். இது இல்லாம இந்த 170 kg மேல உள்ள ஒரு உடல் பருமனானவருக்கு பண்ணது, வெயிட்டே ஒரு குழந்தைக்கு 4.8 கிலோ உள்ள குழந்தைக்கு பண்ணது. சோ எதுக்கு இதெல்லாம் சொல்லணும்னா, நம்ம லிவர் டிரான்ஸ்பிளான்ட்லே அது சக்சஸ் தருமா, அதுக்கு நிறைய செலவாகும், இதெல்லாம் இந்தியாவில பாசிபிளா அப்படின்லாம் இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. இது ஒரு டீம் ஒர்க், அது நல்ல சப்போர்ட்டிவ்ல ஆல்மோஸ்ட் இப்ப வந்து சக்சஸ்ன்றது மோர் தென் 95%. அது குழந்தைக்கு பண்ணாலும் சரி, பெரியவங்களுக்கு பண்ணாலும் சரி. 95% நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க, 5 வருஷம் தானா உயிரோட இருப்பாங்க, 10 வருஷம் தானா? அப்படி கிடையாது. ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாச்சுன்னா அவங்க லைஃப் லாங் சக்சஸ் தான் நீங்க 95% அப்படின்னு சொல்றது. சோ இந்த ஒரு எண்டு நம்ம அட்வான்ஸ்டு ஒரு குவார்டர்லி கேர் இருந்தாலும் ப்ரிவென்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப இந்தியாவில் பார்த்தோம்னா ஃபேட்டி லிவர், ஏன்னா இந்த காலகட்டத்து ரேஞ்சுக்கு பேஷண்ட் இருக்கும் போது அவேர்னஸ் வந்து பப்ளிக் லெவல்ல கிரியேட் பண்ண வேண்டியது ரொம்ப டெஸ்ட். அந்த டெஸ்ட் எல்லாம் இப்ப எல்லா இடத்து மாதிரி டெஸ்ட் வந்து பண்றது மூலமா முன்னாடியே நம்மளுக்கு லிவர் ப்ராப்ளம் இருந்ததுன்னா இந்த அளவு இந்த சிரோசிஸ் லிவர் நம்ம அதை இதெல்லாம் கம்ப்ளீட் லிவர்ல ஒரு தன்மை வந்து அது ரிவர்ஸ் ஆகும். நம்ம அதுக்குரிய காரணத்தை கரெக்டா கண்டுபிடிச்சு அதை தவிர்த்தோம்னா கம்ப்ளீட் ரிவர்ஸ் குறைக்கிறது. இது மெயினா இருந்தது. இந்த இதுக்கு இவ்வளவு பிஸி ஷெடியூல்ல ஜே பாலாஜி சார் வந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது என்னை சுத்தி இது மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, இல்ல யாராவது பெரிய மனுஷங்க இருக்காங்கன்னா, நீங்க குடிப்பீங்களா அப்படின்னு கேட்டா அவங்க ரொம்ப அவமானமா ஃபீல் பண்ணுவாங்க. ஐயோ என்ன நம்மளை பார்த்து இவ்வளவு பேர் முன்னாடி கேட்டாங்களே போகாது அப்படின்னு சொல்லிட்டு டைமுக்கு சொல்லுவோம். இப்போ யாருக்காவது பசங்க கிட்ட போயிட்டு இல்ல பெரியவங்க கிட்ட போயிட்டு சார் நீங்க குடிப்பீங்களா, நான் இல்ல குடிக்க மாட்டேன், என்னது குடிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகும். இப்ப யாராவது குடிக்கல அப்படின்னா நம்மளுக்கு ஷாக் ஆகுது. குடிக்கிறது வந்து ரொம்ப நார்மலைஸ் பண்ணிட்டோம். குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாடுறோம், மிடில் கிளாஸ்லயும் கொண்டாடும் போது பார்த்தா அதுலயும் ஒரு சரக்கு பார்ட்டி இருக்கு. ஸோ ஈஸியஸ்ட் திங் நான் ரொம்ப கருத்தா சொல்றேன்னு இல்லை, பட் நான் எப்ப என்னை பத்தி பெட்டரா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன்னா, நான் சிகரெட் குடிச்சிருந்தேன் ரொம்ப வருஷம், 22 வருஷம். நான் விட்டதுக்கு அப்புறம் எனக்கு என் உடம்பு என் கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி இருக்கு. அதேதான் இந்த குடி பழக்கம் எல்லாம் இல்லாம உடம்பு கிளீனா இருக்கும், மைண்ட் கிளீனா இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும், வயசானவங்கள, என்னோட கசின் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு வந்து இந்த லிவர் சோரியோசிஸ் வந்து இங்க கழுத்துல இருந்து வயிறு ஸ்டார்ட் ஆயிடும், ரொம்ப வீங்கி ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல, என்னோட வயசு தான். ஆனா அவர் பார்க்கும்போதே அவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஸோ ஐ திங்க் வி ஷுட் கீப் அவே ஃப்ரம் பேட் ஹேபிட்ஸ். கொஞ்சம் பீரா இருந்தாலும் சரி, கொஞ்சோண்டு நீங்க கேட்ட மாதிரி கொஞ்சோண்டு சரக்கா இருந்தாலும் சரி, இல்லாம இருந்தா பெட்டரு. அப்படி இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்ம அங்க ஸ்டேஜ்ல பேசும்போது சொன்னதுதான், ஒரு 35 வயசு மேல ஆனா ஒரு வாட்டி பீரியாடிக்கலா வருஷத்துக்கு ஒரு வாட்டி உடம்பு பாத்துக்கோங்க, டெஸ்ட் பண்ணுங்க. ஏர்லியா கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இன்னைக்கு மருத்துவ வசதிகள் நிறைய இருக்கு. ஸோ கண்டிப்பா கியூர் பண்ண முடியும். நான் இன்னைக்கு போய் இவங்க ஆபரேஷன் தியேட்டர்ல ஒரு 5 மாச குழந்தைக்கு 5 கிலோ கம்மியா இருக்கிற குழந்தைக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்காங்க. ஸோ மருத்துவம் இன்னைக்கு நிறைய வளர்ந்துருச்சு. எல்லாரையும் காப்பாற்ற முடியும், லைஃபை வந்து திருப்பி ரீரைட் பண்ண முடியும். பட் நம்ம உடம்பு பாத்துக்கிறது தான் அது எல்லாத்துக்கும் பேஸ். உடம்பு பாத்துக்கோங்க. அண்ட் வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்? அதான் ஆஸ்பத்திரி பத்தி நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து நிறைய பேர் வந்து இந்த ஃபைப்ரோ ஸ்கேன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்க ஊர்ல நடக்கும் போது போயிட்டு அதை பயன்படுத்திக்கோங்க. இலவச கேம்ப் நடக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னவா இருந்ததுன்னா, ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல், இப்ப நான் வெளியில இருந்து போய் இந்த பர்டிஸ் பொரும்பாக்கம்ல இப்போ இந்த ஆஸ்பத்திரி பாக்குறேன்னா, அப்ப எங்கெல்லாம் எவ்வளவு காசு அப்படின்னு நினைக்க தோணும். பட் இந்த ஆஸ்பத்திரியில லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல 200 இலவச லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னா, கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்கு, அந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ற ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. ஸோ நிறைய இந்த மாதிரி கவர்மெண்ட் வசதிகள் இருக்கு. ஸோ அதை ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கோங்க, உடம்பு நல்லா பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராஜெக்டா நான் நினைக்கிறது வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எடுத்துட்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கறது, மீடியாக்கும் சரி அந்த மாதிரி மனிதர்களுக்கும் சரி ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இவ்வளவு 200 பேர் வந்து ஒரு ஃபோர்டிஸ் ஹாஸ்பிட்டல்ல லட்சக்கணக்கா செலவாகிற சிகிச்சை இலவசமா பண்ணிருக்காங்கன்றது எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ரொம்ப ஹார்ட் வார்மிங்கா இருந்தது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய போய் சேர்க்கலாம். படத்தை பத்தி இன்னொரு ஸ்டேஜ்ல வேற ஒரு இடத்துல